ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. கற்றவனையும் கல்லாதவனையும் குபேரனாக்கி குலம் குன்றாமல் கருணை காட்டிய கலியுக கண்ணா, உன்னை கந்தா என்றழைப்பதா, கதிர்வேலா என்றழைப்பதா, கார்த்திகேயா என்றழைப்பதா, சொல் சேஷனே கேட்கிறேன் கனிந்து அருவாய். காருண்யவாசனே ஸ்ரீசேஷனே. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. அன்பான சேஷ பக்தர்களே, எல்லாரையும் பார்க்கணுமே நமக்கு. ஆறு ஆறு இருக்காங்க. அன்பான சேஷ பக்தர்களே, நம்ம அனுசூயா வரலையா? ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷா சுவாமி. நீங்கள் பக்தர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒன்றா நேற்றைய திருப்பணி செய்ததுக்கு நம் வார்த்தையால் விவரிக்க முடியாது. நம் அனைத்து உள்ளங்களும் அனைத்து இல்லங்களும் ஒன்றாய் சேர்ந்து இறைவனுக்காக அர்ப்பணித்து இறைவனின் திருவடியை நாடுவதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டோம். இதில் ஒருவரையும் நாம் தனித்தனியாக பெயருடன் அறிந்து கொள்ள முடியாது. நாம் ஈஸ்வரனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் தருணத்தில் மேலும் பூர்ணாபிஷேகங்கள் பூர்ண பதார்த்தங்கள் எடுத்து அபிஷேகம் செய்யும் தருணத்தில் நாம் அனைவரும் பல உயிர்களால் இருந்தாலும் உள்ளம் ஒன்றாக இருந்து ஒருவரை ஒருவர் இறைவனின் தொண்டர்களாக நோக்கி நாம் செயல்பட்டோம். உமது பணிக்கும் உமது உதவிக்கும் உமது மானசீகமான அளவற்ற பக்திக்கும் ஈடு எல்லை கிடையாது. நமது சேஷபக்த சமாஜம் அனைவருக்கும் மனதார வாழ்த்தி மேன்மேலும் பெருவாழ்வு வாழ்ந்து பெரு அமைதி பெற்று மன அமைதி பெற்று இல்லத்திலும் உள்ளத்திலும் உத்தியோகத்திலும் மேன்மேலும் வளர்ந்து பெரிய நிலையில் வந்து தேசத்துக்கும் நாட்டிற்கும் பெருமையை அள்ளித்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது சிறிய குழந்தைகள் அனைவரும் மேன்மேலும் படிப்பு வித்தையில் வெற்றி பெற்று மேன்மேலும் தேறி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய ஈஸ்வரனிடம் பிரார்த்திக்கிறேன். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. ஓம் உண்ணாமலை அம்மை தார் சமேத அருணாச்சலேஸ்வர சுவாமினே நம. பிரசாத தீர்த்தம் ஓம் காஞ்சி மகாபெரிவா காஞ்சி காமகோடி பீடாதிபதி சந்திரசேகரன் சரஸ்வதி சுவாமிகள் பிரசாத தீர்த்தம். ஓம் சித்தி விநாயக மூர்த்தி பிரசாத தீர்த்தம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பிரசாத தீர்த்தம். ஓம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பிரசாத தீர்த்தம். சித்தி புத்தி சமேத சித்தி விநாயக சுவாமினே நம பிரசாத தீர்த்தம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம். மங்களாசாசன பரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷ்ட பூர்வை ராஜாரியே சத்கிருதாரியாஸ்து மங்களம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. நாம் மனதால் சங்கல்பம் செய்து
ஈஸ்வரனுக்கு அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தோம். அந்த உணர்வானது நமது உள்ளத்தில் வேறு ஒன்றியது. அதற்கு பக்தர்கள் காரணமாக இருந்தார்கள். ஒரு பக்தர் மற்ற பக்தர்களிடம் சொல்லி இந்த மாதிரி நமது திருவண்ணாமலையில் நமது திருப்பாங்கூர் சிவலோகநாதன் நந்திகேஸ்வரர் சந்நிதியிலும் நாம் அன்னாபிஷேகம் செய்து கண்டு கழித்தருள வேண்டும் என்று சீதாராமன் அடியார் விண்ணப்பம் செய்தார். அதை நம் தலைமேல் ஆணையாக கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகள் சத்குரு ஸ்ரீ ராஜலிங்க சுவாமிகளின் ஆணையாக எடுத்து, பரமேஸ்வரனின் ஆணையாக எடுத்து, வைகுண்டநாதனின் ஆணையாக எடுத்து நாம் அனைத்து பக்தர்களிடம் இந்திய தேசத்திலும் சரி வெளிநாட்டு தேசத்திலும் சரி அனைவரிடமும் நாம் நடக்கப் போகிற நடத்த விண்ணப்பம் செய்த அன்னாபிஷேகத்தை பற்றி எடுத்துரைத்தோம். அன்னாபிஷேகத்தில் நாம் ஈஸ்வரனின் பரிபூர்ணமான காட்சியை காண்கிறோம். அன்னம் என்பது ஈஸ்வரனை விட வேறுபாடு உள்ளது கிடையாது. எல்லாம் அன்னத்தில் நிறைந்தது. அன்மாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா. அதாவது மழை பெய்ததாலே அன்னம் விளையிறது. அன்னம் கிடைத்ததாலே நம்ம ஜீவராசிகள் உலகத்தில் உயிர் பெறுகின்றன. ஜீவராசிகள் செய்யும் தர்ம காரியங்களினாலும் மற்ற யாக காரியங்களினாலும் ஹோமங்களினாலும் வேதோக்த மந்திரங்களினாலும் மழை உருவாகிறது. இதுபோன்று ஒரு சக்கரவாகம் நடக்கிறது. இதனால் நமது உயிரும் ஊனும் வளர்ந்து நமது தேசமும் நாடும் உலகமும் செழிப்படைகிறது. அன்னமும் இறைவனும் மனிதனும் உடலும் உயிரும் வேறல்ல. அன்னம் படைப்பவர் இறைவன், அன்னத்தை அருள்பவர் இறைவன், அன்னமயமாக காட்சி அருள்பவர் சர்வேஸ்வரன். அந்த அன்னத்தை நமது இலையில் போடுவதற்கு நமது தாயார் காரணம். நமது தாயார், நமது சகோதரிகள், நமது இல்லத்தரசிகள் அவர்கள் மிக பக்தி சிரத்தையுடன் அன்புடன் நமது சமையற்கடையில் இருந்து சமைத்து ருசியான சாப்பாடை நமது இலையில் பரிமாறுகின்றனர். அவருக்கு முதல் நமஸ்காரம். நமக்கு அன்னத்தை அளிக்கும் குடியானவன் வயலில் தொழில் செய்பவர்கள். அந்த அன்னத்தை அறுவடை செய்து பல இடங்களிலிருந்து கொண்டு வந்து அதை பாகுபடுத்தி நமக்கு வீட்டில் கொண்டு தரும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாம் நன்றியை செலுத்துகிறோம். அந்த அன்னம் வருவதற்கு காரணமானது பூமி. பூமி இருந்தால்தான் அன்னம் விளையும். அந்த பூமிக்கு ஏழா வேளையில் சமய சந்தர்ப்பத்தில் மழை பெய்வதுண்டு. திருவள்ளுவர் சொல்வது போல் தானம் தவம் இரண்டும் தங்கா வானம் வழங்காதெனின். வானம் ஆகியது இறைவன். இறைவன் கொடுக்கும் மழையினால்தான் உலகமே உயிர் பெறும். ஒன்றுமே வளர வேண்டுமென்றால் ஈஸ்வரனின் அருள் மிக மிக அவசியம். ஆனால் அந்த ஈஸ்வரனின் அருளை பெறுவதற்கு நாம் பலரும் ஒன்றுபட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றாக சேர்ந்து அன்னத்தை செயல்படுத்துகிறோம். இந்த சக்கர வியூகத்தில் இறைவனிலிருந்து வரும் பொருளை மனிதனால் பரிமாறப்பட்டு மனிதனை அதை சமையல் செய்து அதை பக்குவப்படுத்தி இறைவனுக்கு அளிக்கிறார். அந்த இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு அதை பிரசாதமாக மனிதருக்கு திருப்பி கொடுக்கிறார். அந்த மனிதன் திரும்பி ஏற்றுக்கொண்டு நமது
மற்ற பக்தர்களுக்கும், இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கும், இல்லத்தரசிக்கும், நண்பர்களுக்கும், குழந்தைகளுக்கும், அக்கம் பக்கத்தில் உள்ள மனிதர்களுக்கும் அதை பிரசாதமாக வழங்குகின்றார். அன்னம் என்பது அன்னம், அரிசி மட்டுமல்ல, மற்ற உணவுப் பொருள்கள், காய்கறிகள், பால் மற்றும் பலதும் எல்லாம் இறைவனிடத்தில் இறைவனின் அருளால் வருகின்றது. அதன் இறைவனின் அருளாலே நாம் பக்குவப்படுத்துகிறோம். இறைவனின் அருளாலே இறைவனுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். அந்த இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு அதை நமக்கு திருப்பி தருகிறார். அதை நாம் உணர்ந்து உண்கிறோம். நாம் எல்லோரும் மேன்மேலும் வளர்ந்து ஈஸ்வர பக்திக்கு பாத்திரமாக இருந்து மேன்மேலும் வளர்வோமாக. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. இந்த புதன்கிழமை நடந்த அன்னாபிஷேக பெரு பண்டிகை அன்று யாரும் வேறுபாடில்லை. ராஜகோபால் வேறு, சீதாராமன் வேறு, வேலு வேறு, சதீஷ் வேறு, சண்முகம் வேறு, கவிதா வேறு, எல்லாம் சந்திரசேகர் வேறு, எல்லாம் அறிவழகன் வேறு, பிரவீன் வேறு, எல்லாம் ஒன்றும் எல்லாம் ஒரே சக்தி, ஈஸ்வரனின் சக்தி ஒன்றுபட்டு நமது சத்குரு ஸ்ரீ ராஜலிங்க சுவாமிகள் இல்லத்தில் செயல்பட்டு சத்குரு ஸ்ரீ ராஜலிங்க சுவாமிகளில் ஒன்றாகி ஒரு மனமாகி பணிபுரிந்து மக்களுக்கு பெரும் ஆனந்தத்தை கொடுத்தது. நம் பக்தர்கள் அனைவரும் உலகெங்கிலும் பார்த்து மகிழ்ந்துள்ளார்கள். நமக்கு சிகாகோ, துபாய் மற்றும் மற்ற இடங்களிலிருந்தும், சென்னை, பெங்களூர் எல்லா இடத்திலிருந்தும் நமக்கு இந்த நேற்றைய லைவ் யூடியூப் ப்ராட்காஸ்ட் பார்த்து எல்லோரும் மகிழ்ந்துள்ளார். இந்த மாதிரி சேஷ பக்த சமாஜம் செயல்படுகிறது என்பதை நினைத்து பார்க்கும்போது ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். திருவண்ணாமலையில் இருக்கும் பக்த கோடிகள், அடியார் எனும் சேஷன் அடியார்கள் இவ்வளவு ஒருமைப்பட்டு இவ்வளவு அன்புடனும், இவ்வளவு ஆதரவுடனும், இவ்வளவு பக்தியுடனும் செயல்படுகிறார் என்றால் அவர்கள் வாழ்வில் மேன்மை அடைவது ஆச்சரியப்படுவதற்கில்லை. எப்பொழுது நாம் மற்ற உயிர்களை நம் உயிராக பாவித்து மற்றவர்களை பக்கத்து ஆள்களை, சகோதரர்களையும் சகோதரிகளையும் சக பக்தர்களையும் நாமவே நினைத்து நாம் பணியாற்றுகிறோமோ அந்த சமயத்தில் பகவான் நம்முள் புகுந்து நம் வாழ்க்கையை மேன்மை அடை செய்கிறார். இதில் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் நமக்கு அளித்துள்ள முக்கியமான ஒரு அறிவுரையானது, பக்தர்களின் உள்ளம் எல்லாம் என் சூக்ஷ்ம சந்நிதி, 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 பக்தர்களின் உள்ளம் எல்லாம் என் சூக்ஷ்ம சந்நிதி. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. எள்ளினில் எண்ணெய் போன்றும் தயிரினில் வெண்ணெய் போன்றும் பரமாத்மனான நீ ஜீவாத்மாவில் அந்தர்யாமியாய் இருக்கிறாய். சிவனே சேஷனே. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. ஓம் சத்குரு ஸ்ரீ
சேஷாந்திரி சுவாமிகள் திருவடிக்கே. ரொம்ப நன்றி சேஷ பக்தர்களுக்கு. நமது நமது சகோதரர் சீதாராமன் அனைத்து பக்தர்களுக்கும் சேஷ பக்தர் சமாஜத்தின் ஆதரவை தெரிவித்து நம்மால் ஆகிய ஒரு சிறு தொகையை பக்தர்களுக்கு ஒரு அன்பளிப்பாக பகவானின் பிரசாதமாக கொடுப்பார். உங்கள் பணிக்கு ஈடு கொடுக்க முடியாது, செல்வத்தாலும் பொருளாலும் ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் உங்கள் பக்திக்கு நமது ஒரு கைமாறாக நினைத்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பக்தியுடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் ராஜகோபால் மகாதேவன், சேஷபக்த சமாஜம், தானா. நன்றி சீதாராமன். மேற்கொண்டு எல்லாரையும் நன்னா கவனித்து எல்லாருக்கும் சாப்பாடு டிஃபன் எல்லாம் வாங்கி கொடுத்து, டீ காஃபி வாங்கி கொடுத்து, கைமாறு கொடுத்து சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்பலாம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத் சுவாமிகள் திருவடிக்கு.